லைட் செக்ஷன்கள் இருக்குது. அது பின்னால கொஞ்சம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்தவங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு நகரத்தில் நிற்கிறோம். இப்போ நகரப்புறத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நகரப்புறத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. அது என்ன இடம் அப்படின்றத வந்து நம்ம பின்னுக்கு இருக்குது. வாங்க அப்படி பார்ப்போம்னு சொன்னால் அந்த ஸ்ரீ கார்ஸ் ஏஜென்ட் இருக்குது, கார் ஏஜென்ட் இருக்குது. 2ஆம் தரத்துக்குரிய வாகனங்களை வந்து அவங்க சேல்ஸ் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்குதான். 8 வருஷமாக இருக்குதான். பாருங்க, எனக்கே இப்போதான் தெரியுது. அந்த லொகேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம ரிங் ரோட்டில் இருக்குது. பாருங்க, ரிங் ரோட்டில் இருக்குது. ரிங் ரோட் இந்த மாருதி பார்ட்ஸ் கடை இருக்குது தானே, அந்த பார்ட்ஸ் கடையை பக்கத்தால் போகிற ஒழுங்கையில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இங்கே வந்து ஏறலாம். இந்த 2 வந்து ஏறலாம். தப்புனா இல்லாட்டி போகணும்னு சொன்னால் நம்மள இந்த பூம்புகார் பாருங்க, பூம்புகார் மாடிக்கிறவங்க பார்க்கிங் இருக்குது தானே, அந்த பார்க்கிங்க்கு பக்கத்தில் அந்த குட் ஃப்ரெண்ட் ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்த லைனாலையும் வரலாம். 2 பக்கமும் இருக்குது நமக்கு வரத்துக்கு. இப்போ அந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அவனோட கான்டாக்ட் நம்பர் நம்ம தருவோம் வாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விலைவாசிகள் இருக்கிறபடியாக நம்ம சொல்லிட்டு பண்ணி இந்த விலைகான்ற பாடல்களை சொல்லிடாது. ஆனால் மிக குறைந்த விலை இதில் வந்து லீசிங் வசதியோட அவங்க இந்த கார்கள் வாகனங்களை வந்து நமக்கு சொந்தமாக அதை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பாடுகள் இருக்குது. இப்போ அவங்களும் கம்பெனியோட இது பேங்க் டீலிங் இருக்குது. இல்லாட்டி நமக்கும் தேவைன்னு சொன்னால் நமக்கும் தெரிஞ்சாக்கள் இருந்தால் அதுக்குரிய மாதிரி நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த வாகனத்தை கண்டிஷனை பாருங்க, இந்த டயர் வளங்களை பாருங்க. இது வந்து ஜப்பான். ஜப்பான் வெஹிக்கிள் வந்து எப்படியா நிலப்பாடு இப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை சொல்லித்தான் தெரியணும். இல்லை, ஒயிட் கலரில் இருக்குது. டயர் வளங்கள்லாம் அருமையாக இருக்குது பாருங்க. டயர் வளங்கள்லாம் எதிரமாக எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உள்ள சீட்டுகளை கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க. உள் சீட்டுகளை கொஞ்சம் பாருங்க. உள் சீட்டுகள் ரைட், உள் சீட் வளங்கள்லாம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. எல்லாம் அப்படியே கம்பெனி மாதிரி எல்லாம் ஃபிட் பண்ணி கம்பெனி தானே, அப்படியெல்லாம் கம்பெனி சீட்லேயே வளங்குறது எல்லாம் இருக்குது பாருங்க. பின்னால் பாருங்க, இது மேனுவலாக ஓட்டோ இல்லை, மேனுவல் கியர் செக்ஷன் தானே. மேனுவலாக செட்டுகள்லாம் இருக்குது, இல்லாமல்லாம் டேஷ்போர்ட்லாம் சும்மா இருக்குது. ஏசி தான் பாருங்கள், எல்லாம் ஏசி மேட்டு உரிய விடயங்கள் தான் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இன்னமும் இந்த லைட் செக்ஷன்கள் இருக்குது. அது பின்னால் கொஞ்சம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த வெஹிக்கிள் நம்ம சொந்தமாக்குறோன்னு சொன்னால் 1 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா நிதி கையில் இருந்துன்னு சொன்னால் நம்ம இந்த வாகனத்தை வந்து நம்ம சொந்தமாகி கொள்ளலாம். இது லீசிங்னு சொன்னால் அவங்களே போட்டு தருவாங்க. இல்லாட்டின்னா நமக்கு நெருக்கமான உறவினர் அப்படி யாரும் இருந்தால் அவங்களோடாகவும் இதை நம்ம போட்டுக்கொள்ளலாம். அதில் எது விதமான இதுகளும் இல்லை. இது ஒயிட் கலரில் இருக்குது. அதே போல் பக்கத்துலேயும் ஒரு நிசான்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து கேஜே நம்பருக்குரிய வெஹிக்கிள் தான் இது, நிசான். இது ப்ளூ கலரில் இருக்குது. இந்த இதுகளும் பாருங்க, கண்டிஷனை பாருங்கள், டயர் கண்டிஷனை பாருங்கள், நல்லா இருக்குது. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. அதனால் இதில் முன்னுக்கு பார்ப்போம். இந்த முன்னுக்கும் பிரச்சனை, முன்னுக்கும் நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆட்டோமேட்டிக். இது வந்து கியர் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் பாருங்கள். இதுவும் சீட்டுகள் கொஞ்சம் நல்ல அட்டகாசமாக தான் இருக்குது. ஜப்பான்ட தானே நீ சொல்லி ஆகணும். எல்லாம் லெதராக, எல்லாம் லெதர்கள் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டுகள் தான், எல்லாம் செய்யக்கூடிய சீட் மாதிரி இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் தானே, எல்லாம் அப்படியே ஸ்டேரிங்லாம் பட் நிசாண்ட இதுகளே பெஜ்ஜிலே அப்படியே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கவசம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அருமையாக இருக்குது. அது ஏசியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, சட்டப்படி இருக்குது பாருங்கள். ஏசியெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து டிஸ்பிளே தான் பாருங்கள். நீக்கு மாடல் வந்து டிஸ்பிளே தான். அதே நேரத்தில் பின்னால் கொஞ்சம் பார்ப்போம்.
பின் சீட் வளங்களும் அருமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, பின் சீட்டுகளும் சும்மா லெதர் தான், அப்படியே ஃபுல்லாக லெதர் தான், லெதர்லேயே அப்படியே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுவும் இந்த கார் இதுகளும் இப்படித்தான். ஒரு 1 மில்லியன் இருந்துன்னு சொன்னால் நம்ம இந்த காரை வந்து நமக்குரியதாக எடுக்கலாம். அதே நேரத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் ஜப்பான் தான். இது வந்து CBE நம்பரில் இருக்குது. இந்த கார் கண்டிஷன் இங்கே என்னோட இருக்கா பார்ப்போம், பின்னால் இருக்கா பார்ப்போம். இவரும் கொஞ்சம் பிரச்சனை, இவரும் இல்லை புதுசாக வந்த மாதிரி தான். 2019 நான் 18 காசில் வந்து போகணும் பாருங்கள். வெறும் சீட் கண்டிஷன் நல்லா இருக்குது. பின்னாடி முன்னால் பார்ப்போம். இதுவும் முன்னால் பிரச்சனை பாருங்க இருக்குது. இது இந்த டிஜிட்டல் செக்ஷன் கொண்டு தான் நினைக்கிறேன். பாருங்க கேர் செக்ஷனில் ஜப்பான்ட்ட தானே, நீ சொல்லே ஆகணும். எல்லாம் அப்படி இருக்குது. சீட்லாம் வந்து லெதர் தான் இருக்குது. சரிங்க, அவரெல்லாம் நல்லா போட்டுருக்குறாங்க. இந்த வெஹிக்கிளும் இப்படித்தான் ஜப்பான்ட்ட. மூணும் வந்து நம்ம பார்த்த 3 வெஹிக்கிளும் வந்து ஜப்பான்ட்ட தான். இப்போ நாம் 1 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துன்னு சொன்னால் இதை நாங்கள் நமக்கு உரியதாக எடுத்து மாற்றிக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதே சமயம் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இது இந்தியன்ட வந்து KOவில் இருக்குது பாருங்கள். KO நம்பரில் இருக்குது. இவர் இந்தியன்றது. டயர் வளங்கள்லாம் பிரச்சனை இல்லை, டயர் வளம் நல்லா இருக்குது. பின்னால் பாருங்கள், பின்னால் அதுவும் நல்லா இருக்குது. மற்றது உள் கண்டிஷனை பாருங்கள், உள் கண்டிஷன் அது அழகாகவும் இருக்குது. இது வந்து மேனுவல், ஆட்டோமேட்டிக்காக. இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் 6ங்களாம் இருக்குது பாருங்கள். சீட் வளங்களும் பிரச்சனை நல்லா இருக்குது. சீட் வளங்களும் நல்லா இருக்குது பாருங்கள். சீட் வளங்களை பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்குது. இது இந்தியன்ட தான். பின்னால் பார்ப்போம். பின்னாலையும் கொஞ்சம் சீட் வளங்கள் கொஞ்சம் நல்லா சோசாக இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. டயர் வளங்கள்லாம் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்தியன்றது. இந்த வெஹிக்கிள் விலைவாசிகள் இப்படித்தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.2 இருந்தாலும் ஓகேன்றாங்க. ஜப்பான்றது வந்து 1.2 இருந்தாலும் ஓகே. இந்தியன்றது வந்து 1 மில்லியன் இருந்தால் ஓகே. இப்போ வந்து CAM இந்த இதுலேயும் இருக்குது. இவரும் இந்தியன்ட தான், டாட்டானது. இது வந்து டாட்டால தான். இந்த டயர் வளங்களும் நல்ல கண்டிஷனாக இருக்குது பாருங்க. பின்னால் பாருங்கள், டயர் வளங்களை பாருங்கள் பின்னால், அப்புறம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. அப்புறம் உள்ள பார்ப்போம் பாருங்கள், உள்வளங்களை பாருங்கள். இது இந்தியன்டு தான். இது 1 மில்லியன் இருந்தால் நமக்கு லீசிங் போட்டு நம்ம சொந்தமாகி கொள்ளலாம். இது வந்து மேனுவல் கியர் சிஸ்டம், வந்து மேனுவல். சீட்டுகள் வளங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குதா. மற்றது இந்தியாலேயும் ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அது இது வந்து இதுவும் இந்தியன்றது. இது வந்து CASல இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து டயர் வளங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்குது பாருங்கள். புது டயர் தான் பாருங்கள், அழகான முறையில் இருக்குது. அதே உள்வளங்களை கொஞ்சம் பார்ப்போம் நம்ம பாருங்கள். உள்வளங்களை பாருங்கள். இந்த டிஜிட்டல் செக்ஷன் தான் உள்ள பாருங்கள். இது வந்து மேனுவல். இந்த கியர் சிக்ஸன் வந்து மேனுவல், வந்து இந்தியன்ட்டு தானே இது மேனுவல். இந்த சீட் வளங்கள்லாம் நல்லா இருக்குது. சீட் வளங்களை பாருங்கள், அருமையாக இருக்குதான். ஸ்டேரிங்லாம் நம்ம சீட் இந்த போட்டுருக்கான், கவர்சிங் கூட நல்லா இருக்குது. சீட் வளங்க நல்லா இருக்குது. பின்னால் கொஞ்சம் பார்ப்போம். பின்னால் பாருங்கள், பின்னாலே சீட் வளங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து இது வந்து ஜப்பான், இந்தியன்ல ஜப்பான்றது. கேடிஸ் நல்லா இருக்குது பாருங்கள். CAS நம்பரில் இருக்குது. இது வந்து 1.2, அதாவது 12 லட்சம் இருந்துன்னு சொன்னால் இந்த ஜப்பான் வெஹிக்கிள் நம்ம லீஸ் போட்டுடக்கூடிய மாதிரிலாம் பாடல்கள் இருக்குது. அது நம்மளோட
இங்கே அவங்களே கம்பெனிக்காரர்கள் செய்து கொடுப்பாங்க. நீங்கள் ஏஜென்ட் மாதிரிகளே செய்து கொடுப்பாங்க, டீலர் மாதிரி செய்து கொடுப்பாங்க லீசிங் வசதிக்கு. இல்லாட்டி போனால் நமக்கு தெரிஞ்ச நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்களோட மூலமாக கொண்டு வந்து செய்யலாம். மேலதிகமான நம்ம கான்டாக்ட் நம்பர் நம்ம தர்றோம், ஒரு காப்பா நோட் பண்ணணும், குறித்து வச்சு கொள்ளுங்கள். பாருங்க, வேண்டிய அளவு வெஹிக்கிள்கள் இருக்குது. வந்தோம்னு சொன்னால் அந்த மட்டக்களப்பில் இப்படி ஒரு இடம் உண்மையிலேயே நான் கூட இருக்காண்டு ஆச்சரியப்பட்டேன்னா. மற்ற வெளியில் கொஞ்சம் காத்தாங்குடி ஏற ஒரு பக்கம் தான் இருக்கும், ஆனால் இல்லை மட்டக்களப்பிலே இருக்குது. இதை நம்ப முடியாத நம்பி தாகணும். அவனோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் நாங்கள் தரோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ காசா, ஸ்ரீ கார்ஸ், இதான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் மேலே தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த நம்ம சந்திப்போம். பாய்.